ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆர்ஏவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்ம நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் ஆன கம்பெனிஸும் ஒன்றா நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐஆர்சிடிசி நம்ம பார்க்குறோம். ட்ரெண்ட் லைன் கிளாசிஃபிகேஷன் பிரகாரம் இவங்க வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மராக இருக்கிறாங்க. கரண்ட் ப்ரைஸு 974 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டியூரபிலிட்டி ஸ்கோர் 60 இருக்குது. இது ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்துங்கிறது ரொம்ப ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து. அதே சமயத்தில் வேல்யூவேஷன் வந்து 9.8க்கு வந்துருச்சு. இது ஒரு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படின்னு சொன்னாக்க ஓவர் வேல்யூவேஷன் நம்ம சொல்லிக்கலாம். மொமெண்டம் ஸ்கோர் 51 இருக்கு. இது ஒரு நியூட்ரல் ட்ரெண்டுக்குள்ள இப்போ இருந்துட்டு இருக்கு. அனாலிசிஸ்ட் வந்து பிரைஸ் டார்கெட்டாக 880 கொடுக்குறாங்க. பிஇயை பொறுத்த வரைக்கும் இது வந்து நியூட்ரல் ஜோன் தான் வந்துகிட்டு இருக்கு. இவங்களுடைய கீ மெட்ரிக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸ் பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ 87.5 இருக்கு. கரண்ட் ரேஷியோ 1.9 இருக்கு. இது ரெண்டுமே வந்து ஹை லிக்விடிட்டி, ஹை சால்வன்சி பொசிஷன் ஆஃப் த கம்பெனி தான் காட்டுது. அப்போ இது ஒரு நல்ல கம்பெனி, நம்ம பேசிக்காக நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனிங்கிறத நம்ம இந்த பார்ட்டில் புரிஞ்சுக்கிறோம். ரிட்டர்ன் எவ்வளவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு 45, ஈக்விட்டிக்கு 35 எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து கிட்டத்தட்ட வந்து 30க்கு மேலே 30%, 40% ரிட்டர்ன் எடுக்கிறாங்கன்னா நல்ல பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்குது. டிமாண்டும் அதே சமயத்தில் டிமாண்டும் இருக்குது. ரெவென்யூவும் இவங்களுக்கு நிறைய வருது, ரிட்டர்னும் நிறைய வருதுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி டெப்ட் டு ஈக்விட்டிக்கு நமக்கு இங்கே டேட்டா இல்லை. நாங்கள் போய் செக் பண்ணிட்டு 0 தான் காட்டுச்சு. அதனால டெப்டே இல்லாத கம்பெனிங்கிற கிளாசிஃபிகேஷன்களையும் கொண்டு வரோம். இவங்க வந்து நல்ல லாங் சஸ்டைனபிலிட்டி இருக்கக்கூடிய கம்பெனி, ரிட்டர்ன் நிறைய எடுக்கக்கூடிய கம்பெனி, கடன் இல்லாத கம்பெனி. ஸோ கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கம்பெனி. அதே சமயத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது பிஇ வந்து 70, பிஇ ரேஷியோ வந்து 70ல் போய்கிட்டு இருக்கு. ப்ரைஸ் டு புக் ரேஷியோ 24ல் போய்கிட்டு இருக்கு. இது ரெண்டுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் தான் சொல்லுவோம். இந்த ஓவர் வேல்யூஷனுக்கு ஜஸ்டிஃபையபிளாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணுவோம். அது நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் செக் பண்ணும்போது பண்ணிக்கலாம். 1 இயர் ஃபார்வர்டு இபிஎஸ் எஸ்டிமேஷன் 17.2 இருக்குது. அதே சமயத்தில் ஃபோர்காஸ்டர்ஸ் வந்து -6% சர்ப்ரைஸ் எதிர்பார்க்குறாங்க. இந்த வகையில் கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸு 7 அனாலிசிஸ்ட்டு அதில் 4 பேர் செல் கொடுக்குறாங்க, ஒருத்தர் ஹோல்டு கொடுக்குறாங்க, 2 பேர் பை கொடுக்குறாங்க. இப்போ இவங்களுடைய கேஷ் ஃப்ளோன்னு பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் 332 நெட் கேஷ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாசிட்டிவாக. அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து 8.9 இயர் ஆன் இயர் 8.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பேலன்ஸ் ஷீட்டை நம்ம வந்து வேற ஒரு சைட்டில் பார்ப்போம். டிக்கெட் டேப்பரில் பார்க்குறோம். பேலன்ஸ் ஷீட்டு ஜீரோதா டிக்கெட் டேப்பரில் பார்க்குறோம். இங்கே டோட்டல் அசெட் வந்து 5088 கோடி ரூபா இருக்குது. டோட்டல் லைபிலிட்டி 2600 கோடி ரூபா இருக்குது. இதில் டோட்டல் ஈக்விட்டி தனியாக விட்டுருவோம். இப்போ இந்த அசெட்லேருந்து லைபிலிட்டியை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பேலன்ஸ் வந்து 2500 கோடி ரூபா இருக்குது. நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி சொல்கிறேன். 2500 கோடி ரூபா இருக்குது. இந்த 2500 கோடி ரூபாய்க்கு 1000 ருபீஸு ஒர்த்தா? 1000 ருபீஸோ ஷேர் போகுது இல்லைங்களா, 900 ருபீஸ், 1000 ருபீஸு, இது ஒர்த்தா அப்படின்னு பார்க்கணும். என்னதான் நாளைக்கு பிஸ்னஸ் எபிலிட்டி கூட போய்கிட்டு இருந்தாலும் இதோட பேசிக் வேல்யூ ப்ளஸ் அவங்க எடுக்கக்கூடிய ஏர்னிங்ஸ்ன்னு போனால் அது ஒர்த்தாக இருக்கும். இது வந்து கம்ப்ளீட்டாக வேறு எங்கேயோ போகுது, இது கொஞ்சம் கூட போகுதோ அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு இருக்குது. இது என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், என்னுடைய பார்வை. இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்த்துட்டோம், அசெட் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிசல்ட் என்ன வந்திருக்குன்னு பார்த்தோம்னா 10.5% இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் க்ரோத் ஆகிருக்கு. 21% இயர் ஆன் இயர் ரெவின்யூ க்ரோத் ஆகிருக்கு. இவங்களுடைய டிடிஎம் புக் வேல்யூ அப்படிங்கிறது 133, கரண்ட் புக் வேல்யூங்கிறது 40.4. குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் குவார்ட்டர்லி, அதாவது பர்டிகுலர் மார்ச் குவார்ட்டர் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 2% பாசிட்டிவாக இருந்திருக்கு நெட் ப்ராஃபிட்டு. ரெவின்யூ வந்து இயர் ஆன் இயர் மார்ச் குவார்ட்டரோட இயர் ஆன் இயர்னு பார்க்கும்போது 18% வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கு.
குவார்ட்டர் டு குவார்ட்டர், Q டு Q நம்ம செக் பண்ணும்போது, ரெவென்யூ வந்து ஒரு 2% கூட தான் இருந்திருக்கு. ஆனா நெட் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 16,00,00,000 கம்மியா இருக்கு. இது ஒரு 3%ஓ 5%ஓ கம்மின்னு 5%. 5% வந்து மைனஸ்ல இருக்கு. இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்ப்போம். ப்ரொமோட்டர்ஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்ல, பிளெட்ஜஸும் இல்ல. பட் எஃப்ஐஎஸ்ல என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்கனாக்க 0.7% ஏத்தி வச்சிருக்கிறாங்க. அதே மாரி டிஏஏஸும் வந்து 0.5% ஏத்தி வச்சிருக்கிறாங்க. 2 பேருமே பாசிட்டிவா மேல ஏத்தி தான் வச்சிருக்கிறாங்களே தவிர்த்து இறக்கி வைக்கல. சரி. இப்ப இந்த இபிஎஸ் டேட்டா வந்து நம்ம வந்து ஏதாவது இந்த இபிஎஸ்ல பேட்டர்ன் ஏதாவது செட் ஆகுதான்னு பார்த்தோம்னாக்க, செகண்ட் குவார்ட்டர்ல 23ல வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ல வந்து கம்மியா இருக்கு. செகண்ட் அண்ட் தேர்ட் குவார்ட்டர்ல இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா 22ல வந்து என்ன பண்ணிட்டான், ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல இன்க்ரீஸ் ஆயிட்டான். 22லயும் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல இன்க்ரீஸ் ஆயிட்டான். செகண்ட் குவார்ட்டர்ல கம்மியாயிருக்கிறான். ஆ செகண்ட் குவார்ட்டர்ல கம்மியாயிருக்கிறான். இப்ப 23ல வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல கம்மியாயிருக்கிறான். செகண்ட் அண்ட் தேர்ட் குவார்ட்டர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான். ஸோ இப்போ வந்து இந்த ஃபர்ஸ்ட்டா செகண்ட்லயோ கம்மி ஆகுறான்னு தெரியுது. ஆனா எந்த குவார்ட்டருங்கிறது இந்த பேட்டர்ன்ல நம்மளால அஸ்யூம் பண்ண முடியல. அதனால இது போறபடி போகட்டும்னு நம்ம வச்சுக்குவோம். சரி, இப்ப வந்து இந்த இபிஎஸ் டேட்டாவ தூக்கி நம்ம எக்ஸெல்ல போட்டுட்டோம். இதுல நம்ம புக் வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்ம 2 விதமான புக் வேல்யூ பார்க்க போறோம். ஒண்ணு வந்து டிடிஎம் புக் வேல்யூக்கு தனியா பார்க்க போறோம். கரண்ட் புக் வேல்யூக்கு தனியா பார்க்க போறோம். இதுல நான் வந்து லோ எவ்வளவு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நம்ம வந்து லோ வந்து ஆக்சுவலா இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் பிரகாரம் லோ வந்து 558 எடுக்கிறோம். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட் பிரகாரம். இப்ப கரண்ட்டா ஓடிக்கிட்டு இருக்குல்ல, நான் இந்த ₹900 970 அந்த ரேஞ்சில போய்க்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம 255 நம்ம எடுத்தோம்னா, அது செட் ஆகாது. அதனால இந்த 974 இது வந்து இந்த இப்ப இருக்கக்கூடிய பிரைஸ் வேல்யூ அதோட ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி என்ன பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப வந்து கரண்ட் புக் வேல்யூ ஆஃப் ₹40க்கு நமக்கு வந்து ஆனுவலைஸ்டா இபிஎஸ் ஓட டிடிஎம்னு பார்த்தோம்னா ₹870யும், ஆனுவலைஸ்டு எஸ்டிமேஷன்னு பார்த்தா ₹883யும் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் இருக்கு. இதுதான் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் இருக்கு. சப்போஸ் நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் டிடிஎம்மோட புக் வேல்யூக்குன்னு பார்த்தோம்னாக்க, அதே இபிஎஸோட ஆனுவல் டிடிஎம்க்கு 962, அதே மாரி இபிஎஸ் எஸ்டிமேஷன் ஆனுவல் எஸ்டிமேஷனுக்கு 984 இந்த ரேஞ்சு தான் நமக்கு குறிகாட்டுது. அப்ப 962 to 984. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய அந்த புக் வேல்யூக்கு டிடிஎம் புக் வேல்யூக்கு. அதே இது கரண்ட் புக் வேல்யூக்குன்னு நம்ம பார்த்தோம்னா 870லேருந்து 883. ஸோ இப்போ இது செட் ஆஃப் ஒரு மார்க்கு. அது கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னாக்க 880 வரைக்கும் கூட கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டிருக்கக்கூடிய லோ வேல்யூ. சரி, இதுக்கு அடுத்தது வந்து அந்த லோ வேல்யூ நம்ம மார்க் பண்ணிட்டோம் சார்ட்டில். இப்போ அடுத்தது 255 இருந்ததுன்னா இது ரொம்ப கீழே போகுது. ஸோ இப்போ இது ஒரு சைடு மேலே ஒரு சைடு கீழே இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். இது இப்போவே வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்கிறதுனால இதை நம்ம வந்து உட்காந்து ஒவ்வொன்றா நம்ம பார்க்க வேண்டாம். இருந்தாலும் 367 to 380 வருது. அதே மாதிரி இந்த சைடு வந்து 459 to 481 வருது. இந்த வேல்யூ தூக்கி நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இங்கே தான் கரண்ட் ட்ரெண்ட் இருக்குது. அப்போ நம்மளுடைய அதிகபட்ச ஸ்கோராக நமக்கு வந்திருக்கிறது 962 to 984. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான், மேலே வந்து 1140 வரைக்கும் வச்சுட்டு இவன் கீழே கரெக்ஷன் வந்திருக்கிறான். எவ்வளோ ரூபாய் வரைக்கும் வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, இந்த 870 உடைச்சு அந்த எலெக்ஷன் டயத்தில் 850 வரைக்கும் வந்துட்டு திருப்பி மேலே ஏறி உட்காந்துருக்கிறான். மேலே ஏறினவே இந்த ரேஞ்சுக்கு மேலே ஏறலை. 962 984 அந்த ரேஞ்சு மேலே இன்னும் ஏறலை. இதுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். சப்போஸ் இதை உடைச்சிட்டா அப்படின்னு சொன்னாக்க 782 792 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை உடைச்சு டவுன் ட்ரெண்டுன்னு இனிஷியேட் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் இந்த ரீஜனை உடைச்சிட்டாங்கன்னா 459 to 481 அதில் சப்போர்ட் எடுக்கலைனாக்க 367 to 380 சப்போர்ட் எடுத்தான்னா உண்டு. இது டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆகிட்டு கீழே இறங்குதுன்னா இப்போதைக்கு இறங்கலாம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த சைக்கிள் ட்ரெண்டில் நம்ம ஆற்றுக்கு அந்த பக்கம் ஆற்றுக்கு இந்த பக்கங்கிற மாதிரி இந்த ஃப்ளாட்டுக்கு மேலே ஃப்ளாட்டுக்கு கீழேன்னு நம்ம ரெண்டாக பிரித்து வச்சுருப்போம். இந்த ஃப்ளாட்டுக்கு கீழே வரும்போது இந்த வேல்யூ எடுத்துக்குவோம். ஃப்ளாட்டுக்கு மேலே போய்கிட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த வேல்யூவில் கன்சீவ் ஆகும்.
தகவல் நமக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன்.